கல்யாண மாலையில் மகேஷ் கோபாலன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா வந்து நிறைய வருஷமாக செயிலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இப்போ ரிட்டையர்டு. ஓகே. அம்மா வந்து ஹோம் மேக்கர். ஓகே. பெங்களூர்லேயே எல்லாரும் செட்டில்டு. சரி. நான் வந்து யூஎஸ்க்கு ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன். சரி. பேசிக் டிகிரி எங்கே படிச்சிங்க? பேசிக் டிகிரி சிஐடி கோயம்புத்தூர். ஓகே. இங்கே மாஸ்டர்ஸ் டென்னசியில் படிச்சுட்டு இப்போ பே ஏரியாவில் ஒரு 11 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு செமிகண்டக்டர் ஹார்ட்வேர் சிப் டிசைன் இன்ஜினியர் பேசிக்லி. சரி. ஸோ எனக்கு வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. ஐ மீன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணணும், நல்லா பண்ணணும், அப்புறம் ஒரு பர்பஸோடு பண்ணணும் அப்படின்னு ஒரு இது. கணவராக இருந்தாலும் சிறந்த கணவராக இருப்பீங்க நீங்கள். மனைவி எப்படி வேணும், என்ன படிச்சிருக்கணும், எங்கே இருக்கணும்? மனைவி வந்து ஐடியலி டைரெக்டாக மீட் பண்ணி நல்லா பார்த்து பேசி பழகி கல்யாணம் பண்ணணும்னு ஒரு எனக்கு ஆசை. சரி. என் மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறவளா சரி வேணும். நல்ல பெண்ணாக வேணும். நல்ல பெண்ணாக வேணும். சரி. நீங்கள் என்ன உங்களோட ஃபியூச்சர் ஐடியா என்ன? யூ வாண்ட் டு செட்டில் டவுன் ஹியர் ஆர் கோ பேக் டு பெங்களூர்? அது எனக்கு ஐ எம் நாட் ஸ்ட்ராங்லி ஒன் வே ஆர் அனதர். எனக்கு இதர் வே ஐ எம் ஃபைன். எங்கள் அப்பா அம்மா ஆஃப்கோர்ஸ் தே மச் ப்ரிஃபர் ஐ கோ பேக் டு பெங்களூர். ஸோ இட் மே ஹேப்பன். ஓகே, வெரி குட். ரைட். நல்ல கிளாரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வரப்போகிற மனைவி உங்கள் லெவலில் திங்க் பண்ணக்கூடிய, உங்கள் லெவலில் உங்களை அன்பாக பார்த்துக்கக்கூடிய, அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியோட ஒத்து போகக்கூடிய சிறந்த பெண் மனைவியாக கல்யாண மாலை மூலமாக நிச்சயமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். மகேஷ் கோபாலன், பதிவேன் 489290, வயது 37, BE/MS முடித்தவர், இன்ஜினியராக US சான் ஹுசையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். மகேஷ் கோபாலன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் உமா மகேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, BE பண்ணியிருக்கிறாங்க. சென்னை விப்ரோவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து டீசன்ட் ஜாபில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. உமா மகேஸ்வரி விரும்புகிற மாதிரி அழகானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, BBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. கார்த்திக் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பரணிதர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம். வணக்கம். என்னோட அத்தை பையன் பரணிதர். ஓகே. இங்கே MS பண்ணிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான் சிகாகோவில். சரி. அண்ட் அவனுக்கு ஒரு தம்பி லா பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கான். அம்மா அப்பா 2 பேரும் இந்தியாவில் இருக்கா. அதனால தான் நான் அவளை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து இங்கே பேசுகிறேன். வெரி குட். பரணிதர் இஸ் அ வெரி loving, caring, one of my best cousins in the family who keeps in touch with everybody in the family. What the family and Barney is looking for is a compassionate, loving partner who's well educated and can live with him here in the lifestyle, as well as be able to promote our heritage and culture. Okay. நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல குவாலிட்டிஸோட படித்த அருமையான பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக அவருக்கு நல்ல மனைவியாக வந்து அமைவாங்க. ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூ ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். அதே மாதிரி நீங்கள் அந்த லெவலில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பெண் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். SR பரணிதர், பதிவேன் 574778, வயது 30, BE/MS முடித்தவர், இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியராக US சிகாகோவில் பணியில் உள்ளவர். இவர் ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். பரணிதர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சந்தியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, BE பண்ணியிருக்கிறாங்க. MBA பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சந்தியா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சண்முகப்பிரியன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, MCA பண்ணியிருக்கிறாரு. குடியாத்தம் CTSல சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிற நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சண்முகப்பிரியன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நடராஜகிருஷ்ணன் சொன்னார் ரிமோட் கண்ட்ரோலாம். ஏங்க வீட்டில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் அது ஒன்று தான்.
முந்தானை முடிச்சு வாழ்க்கையை சுகமாக்குகிறதா சுமையாக்குகிறதா? இயக்குனர் நடிகர் திரு கே பாக்யராஜ் தலைமையில் ஹியூஸ்டன் கல்யாண மாலை கோலாகலமான நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. ஆம்பளைங்களோட நிலைமை உங்களுக்கு புரியவே புரிய மாட்டேங்குது நடுவர் அவர்களே. இல்ல எனக்கு அதுவும் புரியும். ஏன்னா ஒருத்தன் மருந்து கடைக்கு போனான். மருந்து கடைக்கு போய் இந்த மாதிரி செத்து போகலான்ட்டு இருக்க, தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்காரு. போயா அப்படின்ட்டான். ப்ளீஸ் எப்படியாவது கொடுங்க, டபுள் ரேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். போயா முடியாது அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் ஜோப்பில் இருந்து எடுத்து ஒரு சீட் நீட்டினான். அது என்னன்னா அவனுக்கு கல்யாணம் ஆன சர்டிஃபிகேட்டு. அதை பார்த்துன்னே கடைக்காரன், ஏன் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனுக்குன்னு முதலே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு மருந்து எடுத்து கொடுத்தானா அந்த விஷம். அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் அதுவும் இருக்கு. சில சூழ்நிலையில நடுவர்களே, பல சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. கல்யாணமானவங்க கடுமையா உழைச்சான்னு வைங்களேன், பாரு பொண்டாட்டியை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டியை கண்டுக்கிட்டோன்னா பாரு காலை சுத்தி வரான் அப்படிம்பாங்க. பொண்டாட்டிக்கு கேட்காம ஒரு டிசிஷன் எடுத்தோன்னு வைங்களேன், ஆம்பளைங்கிற அகங்காரம் அப்படிம்பாங்க. பொண்டாட்டியை கேட்டு டிசிஷன் எடுத்தனா தனக்குன்னு ஒரு மூளை இருக்குதா பாரு. ஆக மொத்தத்தில் நின்னாலும் குத்தம், உக்காந்தாலும் குத்தம். அதாவது முன்னால் போனால் கடிக்குது அப்படிம்பாங்க, பின்னால் போனால் உதைக்குதுங்குவாங்க. இவருக்கு அந்த ரெண்டு டைரக்ஷன் இல்லை, இந்த சைடு அந்த சைடு மேலே கீழே எல்லா டைரக்ஷன்லையும் பாவம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. நடராஜ கிருஷ்ணன் வந்து ஒரே நேரத்தில் பேசிக்கிறத பற்றி சொன்னாங்க. முன்னாடியெல்லாம் அப்படி தாங்க நடராஜ், பேசினா தான் சண்டை வரும். இப்பெல்லாம் பேசாம நைட்டு தூங்கினா சண்டை வருது. ஏங்க பேசாமல் தூங்கினா அப்புறம் சண்டை வராமையே இருக்கு. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? இது ரொம்ப தப்பு இல்லையா? நீங்கள் பாட்டில் வருவீங்க, வந்து லைட் ஆஃப் பண்ணி நீங்கள் பாட்டு டப்புன்னு படுத்துட்டீங்கன்னா என்ன? இது ரொம்ப அநியாயங்க நடுவர் அவர்களே. இல்லை நான் இது ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு இந்த பாயிண்ட் வந்து நான் என்னால் பாண்டியா நீ ஒத்துக்குவியா? நடுவர் அவர்களே, இந்த ஊரில் போலீஸ்ல எல்லாம் போனீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யூ ஹேவ் த ரைட் டு ரிமைன் சைலண்ட். பேசாமல் இருக்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லது. அதாவதுங்க பேசாமல் தூங்கினா கூட கொரட்ட சத்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னு டைவர்ஸான கேசஸ் எல்லாம் இருக்கு. நடராஜ கிருஷ்ணன் சொன்னார் ரிமோட் கண்ட்ரோலாம். ஏங்க வீட்டில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் அது ஒன்று தான். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உலகத்தையே மாத்தணும்னு நினைச்சவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வெறும் சேனலை மாத்திட்டு இருக்கோம். கோவிந்தன் பேசும்போது நிறைய சொன்னாரு, திருமண வாழ்க்கை, திருமணம் அப்படி, திருமணம் இப்படி அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கல்யாணத்தில் போனீங்கன்னா ஐயர் 1000 மந்திரம் சொல்லுவாருங்க. ஆனால் அவர் மாப்பிள்ளைக்கு ஒரு மெசேஜ் சொல்லுவார், கேட்டிருக்கீங்களா? இன்ஃபேக்ட் ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் அந்த சீனை வைக்கிறீங்க, ஆனாலும் நம்ம பயப்பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைகிட்ட ஐயர் சொல்லுவாரு, நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஆனா அது புரியாம கழுத்துல மாலையை போட்டு தலையத்துல அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. அது தமிழ் கலாச்சாரம், தமிழ் கல்யாணம் அப்படிலாம் உணர்ச்சி வசமா பேசுனீங்க. இந்த ஊர்லயும் ஒன்றும் பெருசா வாழலைங்க. இந்த ஊர்லயும் கல்யாணம் ஒரு ரிங் சர்க்கஸ். முதல்ல என்கேஜ்மெண்ட் ரிங்கு, அப்புறம் வெட்டிங் ரிங்கு, அப்புறம் சஃபரிங். இந்த ஒரு கல்யாணத்திலையும் கல்யாணம் பண்ணும்போது சொல்றது என்ன? ஐ டூ. இங்கிலீஷ்ல டூயிங் டைம்னா ஜெயில் தண்டனை, பனிஷ்மெண்ட்னு அர்த்தம். அதுதான் கல்யாணம் பண்ணும் போதே சொல்றது ஐ டூ அப்படிங்கிறது. சரி, காமெடியாகவே பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸான விஷயத்துக்கு வருவோமே. விஜயலட்சுமி ராஜா சொன்ன மாதிரி ஒன்றா பிறந்தவங்க, ஒட்டுறவாக இருக்கிறவங்க அந்நியமாகி போகிறது எப்போது? உறவுகள்லாம் உடைஞ்சு போகிறது எப்பொழுது? கைகோர்த்து வந்த நண்பர்கள்லாம் கண் விலகி போவது எப்பொழுது? அந்த வழி சாதாரண வழியா? நிறைய விஷயங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நடக்குது. இந்த ஊரில் எல்லாம் வானேஜ் ஃபோன் பிளான் வேணால் அன்லிமிட்டட் மினிட்ஸ் இருக்கலாங்க. ஆனால் நம்ம பெற்றவங்களோடையும் சுற்றவர்களோடையும் நம்ம பேசுகிற நிமிஷங்கள் கம்மியாக தானே, லிமிட்டடாக தானே இருக்க முடியுது. என்ஆர்ஐனாலே நெவர் ரிட்டர்ன் டு இந்தியான்னு இந்த ஊர்லேயே நம்மளால் கால் கட்டு போட்டவுடனே நம்ம கைகளும் கட்டி போடப்படுகிறது இல்லை. வீடெல்லாம் பெருசு பெருசாக இருக்குங்க, ஆனால் மனசில் இடம் இல்லாமல் எத்தனை பேர் பெற்றவங்க அங்கே தனியாக ஃப்ளாட்லேயும் தனியாக ஓல்டேஜ் ஹோம்லேயும் அல்லாடுறாங்க. அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாமா? அது சுமை கிடையாதா?
அந்நிய செலாவணி மதிப்பு அன்போட அளவுகோலாக மாறும்பொழுது முந்தானை முடிச்சு சுமையாகத்தான் இருக்கிறது நடுவர் அவர்களே. இந்த ஒய்ஃப் சைடு ஃபேமிலியும் நம்ம சைடு ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணுறதா ஐய பயங்கர டென்ஷனுங்க. பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு ஏன் சீக்கிரம் முடி கொட்டுதுங்கிறீங்க? கொட்டுதா பிடிங்க எடுத்துடுறாங்களா? முந்தானை முடிச்சு வாழ்வை சுமையாக்குகிறது. கலகலப்பாய் தொடர்கிறார் விஸ்வநாதன் ராமன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் பிரசன்னா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார், நான் பிரசன்னோட அப்பா பேசுகிறேன். சரி. என் பையன் பிகாம் எம்பிஏ படிச்சிருக்கான். சரி. எந்த விதமான பேட் ஹேபிட்டும் கிடையாது. ஓகே. நாங்கள் பிராமின். ஓகே. எங்களுக்கு சப்காஸ்ட் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என் மிஸ்ஸஸ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சடு. ஓகே. பையன் எதிர்பார்க்குறது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சடு. ஓ. ஓகே. நல்ல பொண்ணாக இருந்தால் சரி, எந்த கேஸில் இருந்தாலும் அக்செப்டட். வெரி குட். ரைட். சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? வரப்போகிற மருமக சரி, நல்ல மருமகளாகவும் நல்ல குடும்பத்தை மருமகளாகவும் சரி, என் பையனை பார்த்துக்கிற நல்லா பொண்டாட்ட காலமுறை பொண்டாட்டையை பார்த்துக்கிற மாதிரி நல்ல பொண்ணாக. வெரி குட், வெரி குட். நானும் பொண்ணாக பார்த்துப்பேன், பார்த்துப்பேன். மருமகளாக பார்த்துக்க மாட்டேன். சரிம்மா, ரைட். ஓகே. பிரசன்னா என்ன படிச்சிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? வணக்கம் சார். வணக்கம். பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரி. ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் வந்து பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கேன். ஓ, சிவில். சிவில் கான்ட்ராக்டராக சரி, இருக்கேன். சரி. அண்ட் தென் ப்ரைவேட்டாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. மற்றபடி பெரிய எதிர்பார்ப்பதும் இல்லை. வரப்போகிற ஒய்ஃப் வந்து சரி, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே. அது பெரிய எதிர்பார்ப்பதும் இல்லை. ஓகே. இந்த எதிர்பார்ப்புங்கிறது ஒரு நல்ல மனசை காமிக்கிறது. அது இட் இஸ் நாட் தட் உடனடியாக ஃபிசிக்கலி சேலஞ்சு எடுத்துட்டா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோங்கிறது இல்லை. அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். அவங்களோட அன்பு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. அதனால் இட்ஸ் ஒன்லி மியூச்சுவல். நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், அவங்க நமக்கு என்ன கொடுக்குறாங்க, அவ்வளோதானே தவிர அவங்கள ஒன்றும் நம்ம பாரமாக சுமந்துட்டு போகிறதில்ல. இதனால் உங்களுக்கு சிறந்த மருமகளும் அவருக்கு ஒரு நல்ல ஒய்ஃபும் உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். TM பிரசன்ட், பதிவேன் 441120, வயது 29, பிகாம் எம்பிஏ முடித்தவர், பில்டிங் கான்ட்ராக்டராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரசன்ட் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் டாக்டர் பூர்ணிமா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BDS பண்ணியிருக்கிறாங்க. கர்நாடகா ஷிமோகாவில் இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த டாக்டர் அல்லது இன்ஜினியர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. டாக்டர் பூர்ணிமா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுதர்சன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, DME பண்ணியிருக்கிறாரு. என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சுதர்சன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜெயக்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 2 பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு. மூணாவது பெண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து BE மெக்கானிக்கலு. சரி. அட் ப்ரெசென்ட் ஜபல்பூரில் இருக்காரு. எங்கே? மத்திய பிரதேசில் இருக்காரு. சரி. இங்கே திரும்பி வந்துருவாரா இல்லை? வந்துருவார். 1 or 2 இயர்ஸில் வந்துடுவார் சார். சரி. நாங்கள் வந்து கேஷ் நோ பாரு. சரிங்க. ஃபேர் அண்ட் குட் லுக்கிங் வேணும். நல்லதுங்க. ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. எனக்கு நல்ல பண்புடைய குடும்பத்தை அனுசரித்து போக மாதிரி என் மகனுக்கு நல்ல ஏற்ற குணவதியாக வர வேண்டும். பிகாம் அல்லது BE. சரி. ஜாதி மதம் தேவையில்லை. ஓகே, ஓகே. ரைட். நல்ல மருமகள். நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல மருமகள் வருவாங்க. சிறந்த மனைவி ஜெயக்குமாருக்கு வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். HV ஜெயக்குமார், பதிவேன் 669728, வயது 30, BE முடித்தவர், ME படித்துக் கொண்டிருப்பவர், இன்ஜினியராக மத்திய பிரதேஷ் ஜபல்பூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். ஜெயக்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் நந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BTech பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. நந்தினி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 44, பிகாம் பண்ணியிருக்கிறாரு. சித்தூரில் பிரைவேட் கம்பெனி ஒன்றில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பாலாஜி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள், படப்பிடிப்பு பற்றி அறிய
கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. பையனை பெற்றவங்க கூட ஒரு மாதிரி பரவாயில்லைங்க, பொண்ணை பெற்றவங்களும் அந்த குடும்ப தலைவர்கள் உள்ளேயும் சொல்லாமல் வெளியும் சொல்ல முடியாமல் தவிக்கிற தவிப்பு, அந்த சோகம் நீங்கள்லாம் 1000 சன் டிவி சீரியல் பார்த்தாலும் புரியாது. முன்னாடி காலத்துல எல்லாம் கல்யாணம்னா ஒரு வரதட்சணைங்கிறதான் சுமையாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் மாறி இருக்கு. அதுவும் இந்த மாதிரி என்ஆர்ஐ கல்யாணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகோ பெரிய சுமையாகப்படுகிறது. இருதலை உறவு தருதலை உறவாக மாறுவதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த ஈகோ தான். இவர் சொன்னார் ரசம் வைக்கிறதுலேருந்து, அதாவது சாதாரண மிளகு ரசம் ரெசிபியிலிருந்து குழந்தைங்களை வளர்க்குற வரைக்கும் உங்கள் வீட்டு விளக்கமா எங்கள் வீட்டு விளக்கமா, இது சரியா அது சரியான்னு எக்கச்சக்க ஆர்கியூமெண்ட்டுங்க. நடுவர்களே, நீங்கள் சினிமாலெல்லாம் அன்பேவா எம்ஜிஆர்லேருந்து எஸ்ஜே சூர்யாவோட குஷி, இப்போது ஆர்யாவோட ராஜாநாரின் வரைக்கும் இந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் பற்றி நிறையா படம் எடுக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து சமாளிக்கிறதுக்கு நாங்கள் எம்ஜிஆரும் கிடையாது, நாங்கள் கட்டி இருக்கிறவங்க நயன்தாராவும் கிடையாது. ஏங்க நயன்தாராவோட நிறுத்திட்டீங்க, இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்தவங்களெல்லாம் சேர்த்திக்கோங்க, ஆனால் இங்கே தானே சேர்த்திக்க முடியும். இந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆகிட்டு வெளியில் ஒரு குழுமம் நடத்துகிறத இந்த காலத்தில் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டிங்களா? அப்படியே சுமூகமாக போனோம், வெடிச்சுது காலி. அதுக்கு தான் நியூக்ளியர் ஃபேமிலின்னு வச்சுருக்காங்க. உங்களுக்கும் நல்லது கிடையாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது நல்லது கிடையாது. இதெல்லாம் நான் தெரிஞ்சதுனால தான் நம்ம நடுவர் முன்னாடி முந்தானை முடிச்சு இது நம்ம ஆளுன்னு படம் எடுத்துகிட்டு இருந்தவர் இப்போ வேட்டியை மடிச்சுக்கட்டு ஞானப்பழம்னு மாறிட்டார். நடுவில் சொப்பத்தனமெல்லாம் இருக்குங்க. கல்யாண மாலை மோகன் சார் வந்து வரன் பார்க்கும்போது எத்தனையோ வகையான வரம், இந்த ஜாதகம் இப்படி இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஆகிட்டு வர ஒய்ஃப்ஸ் 2 வகை தான். ஒன்று ஹிஸ்டரிக்கல், இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல். ஹிஸ்டரிக்கல் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம், நீங்களும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஹிஸ்டாரிக்கல் பற்றி சொல்லணும். எப்பவோ நடந்த ஒரு விஷயத்தை அனுபவம் பேசுது பாருங்க. நீங்க வேற ஒன்றும் முழுசாவே சொல்லல, எப்போ நடந்த ஒரு விஷயத்தானே அப்படி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அதுவும் நீங்க தப்பு செஞ்சிருந்தீங்க, முடிஞ்சது. விட மாட்டாங்களே. பேத்தி கூட பிறந்திருக்குங்க, அவங்களுக்கு சோறு ஊட்டும் போது கூட உங்க தாத்தா கல்யாணத்தும் போது என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு ஹிஸ்டரி ஆஃப் த இன்சிடென்ட், ஜியாகிரபி ஆஃப் த ஆக்சிடென்ட் எல்லாம் போட்டு விளக்குவாங்க பாருங்க. அப்படின்னு நம்மளாம் சீரியலில் வர வில்லன் மாதிரியே இருப்போம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் தான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் அன்பொழுக காஃபி கொடுக்கறதெல்லாம். காலையில் பார்த்தீங்கன்னா காஃபியில் சுகருக்கு பதிலாக ஒரு 5 ஸ்பூன் கில்ட்டி ஃபீலிங்கும் கலந்து தான் தருவாங்க. அதாவது நம்ம இவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு டெய்லி நமக்கு காலையில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒய்ஃப் சைடு ஃபேமிலியும் நம்ம சைடு ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணுறதா ஐய பயங்கர டென்ஷனுங்க. பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு ஏன் சீக்கிரம் முடி கொட்டுதுங்கிறீங்க? இப்போ அங்கே பாருங்க, அங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்கள கொட்டுதா பிடிங்க எடுத்துடுறாங்களா? அங்கே அரங்கத்தை பாருங்க, யாருக்காவது தலை வழுவழுன்னு இருக்குதா? எல்லாம் சுமந்த சுமைங்க. சரி, நான் சொன்னாலாம் ஒத்துக்க மாட்டீங்க. அவர் கண்ணதாசனை கோட் பண்ணாரு, நான் கண்ணதாசனை எல்லாம் கோட் பண்ணல. அமெரிக்கன் சைக்கோமேஸ்டிக் சொசைட்டி ஆஃப் சிகாகோ ரிசர்ச்சில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்யாணமானவங்க தான் மன அழுத்தம், நீரிழிவு நோய், இதய சம்பந்தமான நோய்க்கு அதிகமாக ஆளாகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மிசோரியில் கல்யாணமானவங்க தான் அதிகமாக கொலை செய்யப்படுகிறார்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் பாக்யராஜ் சார் மாதிரி கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாண்டியராஜன் சார் மாதிரி திருன்னு முழிக்க வேண்டிய திருமணம், இந்த தருணங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால முந்தாடை முடிச்சு வாழ்க்கைக்கு சுமையே என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாண்டியா ரெடி? வணக்கம். இங்கேருந்து அமெரிக்கா போகணும் அப்படின்னு சென்னையில் சொன்னோன்னே எவ்வளோ நேரம், துபாய்க்கு எவ்வளோ நேரம், அங்கேருந்து 17 மணி நேரமா? இதே அது 17 மணி நேரம் ட்ராவலிங்னா அதை நினச்சே நான் டயர்ட் ஆகிட்டேன்.
ஃப்ளைட்டில் வரும்போதும் பயங்கரமான டயர்டு. இந்த களைப்புக்கு என்னடா பண்ண போகிறோன்னு நினச்சா இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது, அமெரிக்கா மக்களுடைய அன்பு தான் அந்த களைப்புக்கு மருந்து. உண்மையிலே சார் இந்த 3 நாளாக வந்து நாங்கள் சரியாக தூங்கலை, 1 hour 2 hour தான் தூங்கணும். அதெல்லாம் இவங்க பண்ணுற அன்புக்குல்ல, ஓ இவங்களுக்குள்ள இவ்வளோ நாளாக பழகாமல் போயிட்டுமே, இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம், இதுக்கு மீடியேட்டர் என்னென்னா தமிழ்ன்ற ஒரு விஷயம் எங்களை இவ்வளோ லிங்க் பண்ணுது. இப்போது அமெரிக்காவில் ஒரு ஹோட்டல் திறக்க போகிறாங்கன்னு நியூஸ் திறந்துருக்காங்க. அங்கே சாப்பிடும்போது யாரும் பேசிக்கூடாது, அதுதான் புது கான்செப்ட். பரிமாறினாங்கன்னா சைலண்ட்டாக சாப்பிடணும், ஒருத்தர் பார்த்துக்கலாம் கூடாது. அப்படி அதாவது வெறும் பேச்சு இல்லாமல் சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா அது அவ்வளோ சத்து கொடுக்குது, உடம்புக்கு வளர எனர்ஜி கொடுக்குது, பல விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், சாப்பாடே வேணாங்க, பேசிக்கிட்டே இருந்தால் சத்து கொடுக்குற எங்கள் தமிழ் போதுங்க. கொண்டாட்டிய பொது நிகழ்ச்சிக்கு சந்தோஷமாக கூட்டு போகிற மிக முக்கியமான 2 நடிகைகள் தமிழ்நாட்டில்னா டைரக்டர் நான் தான். முந்தானை முடிச்சு வாழ்வை சுகமாக்குகிறது. கலகலப்பாய் தொடர்கிறார் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன். அடுத்த வாரம் இந்த பண்டிகைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன சீன் எல்லாம் போடுறீங்க. நீ முதல்ல போயிடுறியா, நான் பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறியா, கூட வந்து ஆவாதா? அவர் பிஸியா இருக்கிறாராம், மாமனார் வீட்டில் ஃபிலிம் காட்டுறாராம், லேட்டா வருவாராம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.